லெட்டர் ஃபாதர். இங்கிலாந்து லெட்டர்ப்பா? ஏய், உன்கிட்ட எவ்வளவு மரியாதையா என்ன லெட்டர் ஃபாதர்னு கேக்குறேன். நீ இங்கிலாந்து லெட்டர் கையில வச்சுக்கிட்டு இங்கிலாந்து லெட்டர் என்னையே கலாய்க்கிறல்ல. ஃபாதர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. டேய், நீ பரிமளாவுக்கு தான்டா ஃபாதர். பக்கத்து வீட்டு ஆண்டியோட நைட்டி எடுத்து போட்டுக்கிட்டா நீ ஃபாதர் ஆயிடுவியா? நீ என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் பாதர். மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ல உனக்கு 10ஆம் கிளாஸ் சீட்டு கிடைச்சிருக்கு. நான் தான் அப்ளை பண்ணவே இல்லையே ஃபாதர். நான் பண்ணனே. அப்ப நீ போய் பண்றா. 10ஆம் கிளாஸ் சீட்டு மெட்ராஸ் கார்பரேஷன் எலிமெண்டரி ஸ்கூல். கேட்கவே எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னால போக முடியாது ஃபாதர். ஏன்? நான் தான் +2 பாஸ் பண்ணிட்டேனடா. உன் வாயில இருந்து வர வார்த்தைக்கு நீ மட்டும் மெட்ராஸ் போனீங்கன்னா ஈஸியா மெட்ராஸ் பாச கத்துக்கிட்டு எல்லாரையும் கலாய்க்கலாம். நீ என்னடா ஃபாதர் ஃபாதர் 1வது முடிச்சவன போறேன்னு சொன்ன. ஆனா இப்போ +2 பாஸ் பண்ணிட்டு புழுகுற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கே நீ வித்தவுட் டிக்கெட்ல மெட்ராஸ் போற. என்னால மேரி சிஸ்டர் விட்டு போக முடியாது ஃபாதர். அவங்க என்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. உங்களை பார்த்தா மூஞ்சிய திருப்பின்னு போறாங்கன்ற காண்ல தானே என்ன கைட்டி விட பாக்குறீங்க. இங்கே இன்னும் எத்தனை நாடா எக்ஸசோ தின்னுக்கிட்டு மேரி ரோஸ் சொல்லி விட்டுட்டாலே. நீ மெட்ராஸ் போய் ஃபிகர்களை பார்த்தது இல்லையா? முட்டா. உலகம் ரொம்ப பெருசுடா. உலகம் மட்டுமா பெருசு? நீ கூட தான்டா பெருசு. இன்னைக்கே நீ மெட்ராஸ் போற. ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துக்கிட்டாம தலையை பத்தி சொல்லுவே. தலை குசி தானே உனக்கு உசார் பண்ணிக்க. நீ தெரியாதா? போறான் ஒருத்தன். ஏய் சடாபடி போயங்க. இங்க இவ்வளவு பேர் நின்று நீ பாட்டுக்கு கண்டுக்காம போய்கினே இருக்க. என்ன உன் கணக்கு? ஏன் உங்களுக்கு எல்லாம் சில்லற போட்டு போணுமா? யாரு கலைகிற? எங்கெல்லாம் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குதா? நாங்கெல்லாம் யார் தெரியல. ஓ தெரியுமே. நீ டாடா, இவன் பில்லா, அவன் அனில் அம்பானி, அவன் முகேஷ் அம்பானி. ஏண்டா 10 ரூபாய்க்கு பாத்ரூம் போட்டுன்னு போற செருப்பு வாங்கி போட்டுன்னு என்னையே கலாய்க்கிறியா? எந்த இயர்? 2005. 2005. தலைவா இவனை பாத்தியா? காலேஜ் படிக்கிறது எந்த வருஷம் கேட்டா 2005 வருஷத்தை சொல்றான். அவன் தான் கலாய்க்கிறான்னு தெரியல. அவன்கிட்ட எதுக்குடா வாய் கொடுக்குறீங்க? வாயை கொடுக்காம வேற ரத்தம் கொடுக்குது. ஊர் நாட்டுல தான் வந்துருவான் போல இருக்கு. நம்மளே கலாய்க்கான். போடாங்கிட்டு போடாங்கிட்டு. ஏண்டா கலாய்க்கான் போடாங்கிட்டுன்னு நீ சொல்லிட்டு என்ன ஊர் நாடுங்கிறியா? பாத்தியாடா மச்சான், அவன் மூஞ்சியா, அவன் தலையா, அவன் தாடியா ஹல்லிடுறா. பக்கத்துல எல்லாம் நாருது. கக்கூஸ் பக்கத்துல இப்படி கும்மலாம் நீங்கன்னா நாராம என்னடா பண்ணும்? டேய் இங்க எங்கடா இருக்குது கக்கூசு? டேய் அருளூசு, உன்னை தாண்டா கக்கூசுன்னு சொன்னேன். உன்னை கக்கூசுன்றா கொஞ்சம் கூட கூச்சி மேலாம சீரிக்கிற. டேய் சொல்ல முடியாம ஆமா ராஜா, எதுக்குடா இந்த கண்ணாடி? எனக்கு லாங் சைட். அப்படின்னா தூர பார்வை. தூரத்துல இருக்கிறதுலாம் தெரியாது. டேய் தூரத்துல இருக்கிறது தான் தெரியாதுன்றிய. கிட்ட போய் பார்க்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்குடா கண்ணாடி போட்டுக்கிற? பண்ணாடா பண்ணாடா. எப்படி கலாச்சா பாத்தியா? And my paper is about thermoregulation. Dear students, hey, இங்க வாடா. டேய் இங்க நான் ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு தொங்க வீட்டுல நாய் நோஞ்ச மாதிரி போயிட்டே இருக்கிய. யாரா நீ? தனுஷ். அது தெரியுது. உன் பேர் என்ன? வினோத். உனக்கு என்ன வேணும்? கோட்டரும் கோழி பிரியாணி வேணும். வாங்கி தெரியா? கோட்டரும் கோழி பிரியாணியும். சரியா காதுல விழல. இப்ப விழுந்திருக்குமே. Dear students, நான் போட போறது ரொம்ப கஷ்டமான கணக்கு. You must concentrate in this problem, okay? திவ்யா 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6 சார். வெரி குட். 6. சீனு 6க்கு அப்புறம் என்ன வரும்? 6க்கு அப்புறம் என்ன வரும்னு சூர்யா கிட்ட போய் கேளு. என்ன கேக்குற? 5க்கு அப்புறம் ஒரு 6 பத்தி பேசினா நீ சூர்யா நடிக்கிற 6 படத்தை பத்தி பேசுறியா? உட்கார். ஆதி 7க்கு அப்புறம் என்ன வரும்? 7 to 9 வரும். இங்க இருந்து செருப்பு வரும். நான் ராகு காலம் எமகட்டமா கேட்டேன் 7 9. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்ல வேணவே வேண்டாம். யூ கெட் அவுட். உன்ன மாதிரி ப்ரொபோசர் எனக்கு தேவையில்ல. யூ கெட் அவுட். பல்ல பட. யூ கிரேட் இன்சல்ட் மீ. கெட் அவுட். ஓகே. ஐ போன் ஹியர். I am going to cinema. Are you coming? I am going to cinema. You know money? சொல்லு. 7க்கு அப்புறம்
8, 9, 10. சீனு 10க்கு அப்புறம் என்ன வரும்? சார் 10க்கு அப்புறம் சரி எழுப்பிடா அவனை. டேய் சோடா பிச்சுடா மாஸ்டர் கூப்பிடாத. என்ன சார் பண்றீங்க? என்ன பண்றீங்க? அது என்னன்னு தெரியுமா? அது என்ன இழவுனாலும் உனக்கு தெரியுமா? ஏய் உனக்கு தெரியாதா? ஏய், எனக்கு தெரியும். அதை சால்வ் பண்றான். அங்க போய் தொடப்ப கட்டி நில்லு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களா படிக்க வந்தீங்களா இல்ல புடுங்க வந்தீங்களா? இந்த ப்ராப்ளத்துக்காக நான் 2 நாளா 6 புக்க ரெஃபர் பண்ணிருக்கேன். கணித மேதை ராமானுஜன் தெரியுமா? அவர் என்னோட ஸ்டூடெண்ட் தான். நீங்களும் படிக்கிறதுக்கு வரல, மாடு மேய்க்க தான் லாய்க்கு. Dear students, take down this solution. Correct answer. அது கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ கூட தான் கெட்டு போயிட்ட. உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடலையா? டேய் அது ஒரே கெட்ட கப்படிக்குதுடா. அவன் அதையும் சாப்பிடுறான்டா. ஒரே நாத்தம்டா. ஏண்டா 4 நாளா குளிக்காம அக்கல்ல ப்ளீச்சிங் பவுடர் போட்டுன்னு சுத்துறேன். உன் கப்பாவோட இது கப்பா ஆயிடுச்சா? ஐயோ திவ்யா, இத பார்த்தா எனக்கு வாந்தியா வருது. டேய் உன் மூஞ்சியை பார்த்தா கூட தான் வாந்தி வருது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலையா? அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, இல்லாட்டி எரிஞ்சு போடா. டேய் ஆதி வாடா, வேற எங்கனா போய் சாப்பிடலாம். எல்லாரும் போயிட்டாங்க, நீ இன்னும் போல? நான் பிரியாணி வாங்குறத பாத்துட்டியா? இந்தா தின்னு தொலை. பறக்கா வெட்டி ஒரு 1/2 பிளேட் பிரியாணி எப்படி அலைஞ்சின்னு சாப்பிடுது பார். இதெல்லாம் அம்சமான பிகர்னு காலேஜ்ல சுத்தி நிக்குது. ஒண்ணு இல்ல, அந்த முட்டையை மறந்துட்டியா? அதையும் எடுத்து வாயில அமுக்கு. ஹலோ, என் பேரு வினோத். நிரோத் இல்ல, வினோத். ஆமா, உங்க பேர் என்ன? ஓ இவ்வியாவா? என்னது, எங்க அப்பாவா? 1க்கு 2 பிசினஸ் பண்றாரு. கட்டண கழிப்படம் இல்ல, கள்ள நோட்டு அடிக்கிறாரு. என்ன பண்றது, நைட் ஃபுல்லா கண்ணு மூச்சு அடிக்கணும். தண்ணி அடிக்கிறது சொல்லல, கண்ணு மூச்சு கள்ள நோட்டு அடிக்கணும். ஆமா, உங்க அப்பா என்ன பண்றாரு? கள்ளச்சாராயம் காய்ச்சறாரா? பாவம், மாமூல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குமே. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? ஓ செங்கல்பட்டுலயா? அது எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்குது. என்னடே டெய்லி உனக்கு இதே பொழப்பா போச்சுடா. காலையில பாடம் நடத்தும் போது பின்னாடி உட்காந்து நல்லா தூங்க வேண்டியது. காலேஜ் முடிஞ்ச உடனே பிகர் உட்கார இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஓயா வீடு எங்க இருக்குது, அப்பத்தா வீடு எங்க இருக்குது, அம்மா வீடு எங்க இருக்குது கேட்டு ஏன்னா உயிரை வாங்குற எல்லிச்சு போல வெளியே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. அவனை சாவ வச்சிருவேன். எவ்வளவு நேரம் ஒத்த கால நிக்கிறது? வெளியே போடா. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனி தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன்.
வினோத், இப்பெல்லாம் ஆதி என்ன எவ்வளவு மதிக்கிறான் தெரியுமா? உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்டி. வினோத், ஆதி என்ன சொல்றான்? நீ போட்டிருக்க சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கான், அவுத்து கொடுத்தனா நாளைக்கு ரிசப்ஷனுக்கு போட்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து தரானா. டேய், சுடிதார் எல்லாம் பொம்பளைங்க போடுறதுடா. டி-ஷர்ட்டும் வாங்கி தரேன்னு சொல்லு. ஏண்டி ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தண்ணி மட்டும் போடுறீங்க, இதெல்லாம் மட்டும் ஏண்டி பிரிச்சு பிரிச்சு போடுறீங்க? இப்ப என்ன சொல்ற? அவங்க வீட்டு மாடு ஒரு வாரமா பாலையே கறக்கலையா, உன்னை கண்ணுக்குட்டி மாதிரி நடிக்கிறியான்னு கேக்குறா. ஐயோ, கண்ணுக்குட்டி மாதிரி என்னால நடிக்க முடியாதுப்பா. அப்ப கமலஹாசமா நடிக்கிறியா? அது ரொம்ப கஷ்டம்ப்பா. வேணா பன்னிக்குட்டி மாதிரி நடிக்கிறேன்னு. அதான் உனக்கு கை வந்த கலையாச்சு. இத அவட்ட குடுறா. எதுக்கு? கடைஞ்சு கொடுக்கறதுக்கா? இது பொக்கடா. நீ தாண்டா பொக்க. உங்க ஆயா புளிச்சக்கீரை வாங்கி வச்சு சமைக்கிறது வச்சிருந்தா அது எத்தனை வந்து இங்க பொக்கேன்னு புழுவுறியா? டேய் வினோத், இப்ப என்னடா சொல்றான்? அது வந்து ஆதி என்ன சொன்னானா, எனக்கு தெரியும், என்ன லவ் பண்றேன்னு சொல்றான். ஐயோ அதெல்லாம் இல்ல திவ்யா, அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான். ஆதி வாதி போலாம். திவ்யா அவன் கூட போகாத திவ்யா, உன்னை பாம்பே கூட்டிட்டு போய் பாதி ரேட்ல வித்துருவான். போகாத திவ்யா, போகாத. போறியா? போடி. நீ அவனும் லவ் பண்றத பார்த்தா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ற மாதிரியே இருக்காது, அணகொண்டாவும் அட்டைப்பூச்சி லவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படியோ நாசமா போடி. ஐயோ திவ்யா, ஐம் சாரி திவ்யா, உன்னை போய் அடிச்சுட்டேன் திவ்யா, ஐம் சாரி திவ்யா, ஐம் சாரி திவ்யா. ஒன்னதான் ஒண்ணு ஒரு ஓரமா விட வேண்டியது தானே, அநியாயமா இப்படி மாட்டிக்கிட்டே திவ்யா. அப்படி அவனுக்கு என்ன பண்ணேன்? எல்லாம் தானே பண்ணேன். பஸ்ல ஜன்னலோரமா சீட்டு பிடிச்சு கொடுத்தேன், வேர்க்கடை வாங்கி கொடுத்தேன், வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் சீட்டு சீட்டு மகள இஞ்சி மரப்பா கூட வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு ஏன் விட்டா கூட பரவாயில்ல, என்னையே விட்டு போறேன்னு சொல்லி ஏடா ஏன்னா ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா. தப்பு 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 அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற ஏன் சொல்ற ஏன் சொல்ற நீ? நீ சொல்லடா, நீ என் டார்லிங் டா செல்லம். ஐ லவ் யூ டா செல்லம், ஐ லவ் யூ. அசிங்க அசிங்க அசிங்க, அந்த ஆதி அசிங்க, அவன் மூஞ்சி அசிங்க, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கம். நீ அவன் லவ் பண்றிய அதை போட அசிங்கம். வேணாம், அவனை லவ் பண்ணாதே. அவன் கூட ரோட்ல வாக்கிங் போனா, கரடி கூட வாக்கிங் போறேன்னு உன்னை கலாய்ப்பாங்க. வேணா என்ன லவ் பண்ண மாட்டேன். I don't like it, I don't like it. இங்க போ திவ்யா, வீணா என்ன கோபப்படுத்தாத. Anger is the cause of all misery. One should know how to control it. Otherwise, life will become miserable. Last but not least, ஆதி கூட சுத்துற பொம்பளையோ, அண்டர்வேர் போடாம சுத்துற ஆம்பளையோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. திவ்யா, அந்த ஆயுத நம்பாத. அவன் மோசமான முதமாய், நான் பாசமான அண்ணா மாதிரி. Please, என்ன லவ் பண்ணு திவ்யா, என்ன லவ் பண்ணு. பேசு திவ்யா, ஏன்னா பேச மாட்டேங்க. பாரு பாரு பாரு, இவ்வளவு நேரமா எத்தனை குரல்ல பேசுனேன், ஆனா அந்த ஆதிக்கு அவன் குரலே சரியா வராதுடா. திவ்யா பிளீஸ்ரா, அவனுக்கு ஒரு குரல் கூட தெரியாதுடா. ஏன் தெரியாது? 1330 குரலும் தெரியும். பாரு திவ்யா, நான் பல குரலை பத்தி பேசினா இந்த பரதேச நாய் திருக்குறளை பத்தி பேசுறான். இவனெல்லாம் செருப்பால் அடிக்க வேணா, நீ கூட கவலைப்படாத திவ்யா. டோ இப்பவே இவன் டோப்பாவை கட்டிடுறேன். டேய் ஆதி, எல்லாம் வேண்டாம். சொல்லு